விவிலியத்தின் அடிப்படையில் ஆதாமையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு 10 கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். 1வது, ஆதாம் தந்தை கடவுள் தன்னுடைய சாயலில் உருவாக்கிய முதல் மனிதன். இயேசு கிறிஸ்து உலகு மற்றும் அனைத்தையும் படைத்த சர்வ வல்லவரான கடவுளின் ஒரே மகன். 2வது, ஆதாம் கடவுளின் அன்பு படைப்பு. இயேசு கிறிஸ்து கடவுளின் அன்பு மகன். 3வது, ஆதாமுக்கு இருந்தது கடவுளின் உயிர் கொடுக்கும் மூச்சு காற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த உயிர் மூச்சை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு. 4வது, ஆதாம் தனி மனிதனாய் இருந்ததால் அவனுக்கு துணையாக, அவனுக்காக அவனுடைய விலா எலும்பிலிருந்து கடவுளால் உருவாக்கப்பட்டவள்தான் ஏவாள். தன்னுடைய ஒரே மகனை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை தந்தை கடவுள் இங்கு மரியாவுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தில் மரியாவை படைக்கிறார். 5வது, ஏவாள் உலகில் பிறக்கும் அனைவருக்கும் தாய். மரியா இயேசுவின் சீடர்கள் மற்றும் இயேசுவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்ட தாய். 6வது, ஆதாமும் ஏவாளும் கடவுள் சாப்பிடக்கூடாது என்று கூறிய வாழ்வின் மரத்தில் உண்டு பாவம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து என்றுமே தன் தந்தையின் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் மீறியதே கிடையாது. 7வது, ஆதாமும் ஏவாளும் சாத்தானின் சூழ்ச்சியில் சிக்கி கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் ஒரு நாளும் சாத்தானுக்கும் அவனுடைய சூழ்ச்சிக்கும் கட்டுப்பட்டதே கிடையாது. 8வது, ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் வழியாக முழு மனித இனத்திற்கும் ஆதாம் ஏவாள் வழி பிறந்திருக்கும் நம் அனைவருக்கும் பாவம் சாவு ஆகிய சாபத்தை கொண்டு வந்தார்கள். இயேசு இந்த உலகில் பிறந்துள்ள பிறக்கப் போகும் ஒவ்வொருவருக்கும் அந்த பாவம் சாவு ஆகியவற்றிலிருந்து மீட்பை கொண்டு வந்தார். 9வது, ஆதாம் ஏவாள் வழி வந்த பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஈடாக தந்தை கடவுள் தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து விட்டார். அந்த மகன் இயேசு கிறிஸ்துதான் சிலுவையில் நமக்காக மரித்து கொடிய சாத்தானை வென்று நம் அனைவருக்குமே இவ்வுலக துன்பத்திலிருந்து விடுதலையை கொண்டு வந்தார். 10வது, ஆதாம் ஏவாள் வழியாக மனித இனம் தன்னுடைய மாண்பையும் மேன்மையும் இழந்தது. ஆண்டவர் இயேசு கடவுளின் ஒரே மகன் தன்னையே கொடுத்து தன்னையே நமக்காக சிலுவையில் அழித்து கொண்டு இவ்வுலகத்திற்கு விடுதலையை கொடுத்து விட்டார்.